जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिग्यदे जन्म पत्रिका वेयुरु तोळि पंगन विडमुंड कंடன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள். ஆடி மாதம்னா என்ன சார்? நம்ம உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம்னு ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. இப்ப தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் சொன்னால் தட்சிணாயன புண்ணிய காலம் எது வரையில இருக்கு? ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி முடிய தட்சிணாயன புண்ணிய காலம்னு சொல்லுவார். இப்போ விசேஷமான இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் 6 மாதமுமே அதி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஆடி மாசத்தை இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஆடி கிருத்திகை பெரிய அளவுல ரொம்ப முருகப்பெருமானுக்கு விசேஷமானது. ஆடி கிருத்திகை, ஆடி பூரம், இந்த நட்சத்திரம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் இந்த ஆடி மாசத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஆடி பஞ்சமி, நாக சதுர்த்தி, அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆடி அமாவாசை, ஆடி எல்லா வெள்ளிக்கிழமையும் எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அம்மனுக்கு படையலிட்டு அம்மனுக்கு பூஜை செய்யப்படுகிற ஒரு நாள். முதல் வாரம், 3வது வாரம், 5வது வாரம் என்று அந்த வாரக்கணக்கில் செய்யக்கூடிய விசேஷங்கள், அம்பாள் புறப்பாடு, இத்தனையும் நடக்கக்கூடிய ஒரு விசேஷமானது. ஆவணி மாசம்னா கேட்க வேண்டாம், ஆவணி விட்டம், அதே போல விநாயகர் சதுர்த்தி, புரட்டாசி, மகாலய அமாவாசை, நவராத்திரி, இப்படி அடுத்தடுத்த விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதங்கள் எல்லாமே, எல்லா விசேஷங்களும் அதுல வரும். ஐப்பசி, தீபாவளி, கந்தசஷ்டி, அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு அப்படியே விசேஷங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. அப்போ இந்த ஆடி மாத ராசி பலன்கள்னா எப்படி இருக்கும்? ஆடி மாசத்துல கிரகங்கள் எப்படி எப்படி இருக்கு? நமக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறது? நமக்கு அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, போராட்டமா? ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் நடுவில் என்னென்ன விஷயம். ஏன்னா நீங்கள் உண்மையை நான் சொல்கிறேன், நிறைய விஷயங்களை எனக்கு ஃபோன் பண்ணி, சார் அடுத்த வீடியோ நான் பார்க்குறேன், அடுத்த வீடியோவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது எனக்கு அப்படியே நடக்கிறது அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவிலேருந்து ஒருத்தர் நம்ம ஊருக்கார் அங்கே இருக்கார். நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயமும் எனக்கு நடக்கிறது சார் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் யூகேலேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட் ஜென் இதில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உண்மையே சொல்கிறேன், அவங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களை நேரில் பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இந்த நெக்ஸ்ட் ஜென் காணொலி பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் ரீச் ஆகுது, எல்லா மொழிகளிலுமே ரீச் ஆகுது. அதாவது நெக்ஸ்ட் ஜென் நேஷனல் நம்ம பார்க்கும்போது கன்னடத்தில் நீங்கள் என்னோட இதை பார்க்கலாம், தெலுங்குல பார்க்கலாம், தமிழில் முழுமையாக நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய பதிவுகள் எல்லா இதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கை மாறப்போகிறது. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரப்போறது. வாழ்க்கை மாறப்போகிறது, அதற்கான விஷயம் உருவாகும் காலம் வந்தாச்சு. சிலருக்கு உயர்வு, சிலருக்கு உண்மையை உணர்த்தும் அனுபவம் வரப்போறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த 6 மாதம் வெற்றிக்கு அடித்தளம் என்று சொல்லலாம். சோ நிதானமா கரெக்ட் கடைசி வரைக்கும் பொறுமையா பாருங்க. மிதுன ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் அப்பாவுடைய உடல் நலத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப மிக முக்கியமானது. அதாவது மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஒரு 84% வரைக்கும் நல்லதா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆனால் ஒரு 16% எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கெடுதலான சூழ்நிலைகள் 16% இருக்கு. இந்த 16 என்ன பண்ணும்? முன்னாடி வந்துடும். இந்த 16 முன்னாடி வந்துடும், இந்த 84 பின்னாடி தான் இருக்கும். ஏன்னு கேட்டா நல்ல இந்த கெடுதலான விஷயங்கள்லாம் ஆரம்பத்திலே உங்களுக்கு சில விஷயங்கள் காமிச்சிரும். அந்த ஆடி மாசம் குறைய 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 இந்த 84% நமக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். அதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். இந்த 16 அப்படின்னு சொல்லும்போது உங்கள் உழைப்பை இதுவரை கவனிக்காதவர்கள் கூட இந்த மாதம் பாராட்ட தொடங்குவார்கள். பரவாயில்லப்பா,
நீ நல்லா செய்யறப்பா, பரவாயில்ல, ஓரளவுக்கு பண்ற அப்படிங்கிறோம். ஏற்கனவே மிதுன ராசியை வந்து போட்டு படாத படுத்துறாங்க தான். ஒன்றும் நிம்மதி கிடையாது தான், வேலையில நிம்மதி கிடையாது, 2 மனைவி, ஒரு மனைவி பிரச்சனை, விவாகரத்து, இன்னொரு மனைவி அதுவும் பிரச்சனை, கல்யாணமும் கூடி வரமாட்டேங்குது சில பேருக்கு எல்லாமே குழப்பம்தான், பிரச்சனை தான். படிக்கிறதுக்கு போனா கூட பிரச்சனை தான். படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு நான் ஒரு வெளிநாடு போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னு போகணும்னு நினைச்சா அது போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. லோக்கல்ல ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா கல்வி கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் நிறைய இந்த மிதுன ராசிக்காரர்கள் நிறைய சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இன்னைக்கும் மற்றவங்க பேச்சை கேட்டு குடும்பத்தில் மற்றவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க ஏன் சொல்லலாம் கேட்டு அது கொஞ்சம் என்னன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி முடிவு எடுங்க. என்ன குழப்பம், என்ன இரட்டை உபயராசி, ஒரு முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் பொறுமையா எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. வெளிநாட்டு நிறுவனம் அல்லது விருப்பமான துறையில் அமையலாம். அலுவலக அரசியலில் தலையிட வேண்டாம். அந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல எல்லாம் தலையிடாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க, அதுதான் நல்லது. சும்மா எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனையை நோண்டி விட்டுட்டு போயிடுவான், அவனால முடிஞ்சதை கிளறி விட்டுட்டு போயிடுவான். அவனுக்கு என்ன, அவன் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுவான். அன்னைக்கு கஷ்டப்படுறது நீங்க தான். அதனால எதையுமே யோசிச்சு பண்ணுங்க. உன் ஜங்காத்தமே வேண்டாம்னா தயவுசெய்து ஒதுங்கி போயிடுங்க, அதுதான் நல்லது. அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அரசு தேர்வு எழுதியவர்களுக்கு நம்பிக்கை தரும் செய்தி வரும். அதே போல தேர்வு தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அடுத்ததாக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, காத்திருந்த நியமனத்தில் முன்னேற்றம் வரும். ஸோ உங்கள் பேப்பர்ஸ் முன்னாடி வந்து அடுத்து கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, காசு கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் கரெக்டாக இருங்க. எதிர்பாராத நல்ல பண வரவிருக்கும். நீண்ட கால நாட்கள் வராமல் இருந்த அரசு தொகை ஒரு கைக்கு வரும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்தினால் சிறப்பு. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், உங்களை யாராவது புகழ்ந்து பேசினா தூக்கி ஏதாவது ஒன்று செஞ்சிடறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஈகோ இல்லாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஈகோ இல்லாம சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாம கொஞ்சம் பரஸ்பர அன்போட இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. 1. 2வது, 3ஆம் நபரை பேச்சை கேட்டு உறவை பாதிக்காதீர்கள். 3வது ஆள் சொல்லு பேச்சு கேட்டு யாரையாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது, பிரச்சனை பண்றது. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, ஒரு உறவினரால் ஒரு குடும்ப பாதிப்பு ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வரும். சோ கவனமா இருங்க. அதே போல விவாகரத்து, நீதிமன்றம் வெளியே சமரச பேச்சு வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, இப்ப ஃபைனல் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முன்னாடி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சமரசமா போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கோபத்தில் எடுத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க வேண்டும். அதே போல கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக ஆதாரம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுத்த வழக்கில் முன்னேற்றமும் அதிசீக்கிரமாக நல்ல செய்தியும் உங்களுக்கு வரும். அதே போல நல்ல விஷயங்கள் வரும். நீண்ட நேர பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிர்பாராத நல்ல செய்தி வரும். வருமான உயர்வு, தொழில் விரிவாக்கம், இத்தனையும் உங்களுக்கு உண்டு. குடும்ப ஆதரவு, இது தொடர்பான முன்னேற்றம், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ரகசியங்களை நீங்கள் கவனிக்கப்பட வேண்டியது, ரகசியங்களை அனைவரிடமும் பகிர்வது, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது, முதலீடு செய்வது, தேவையற்ற வாக்குவாதம், அவசர முடிவுகள், உடல்நல அலட்சியம், அதிவேக பயணம், இதெல்லாம் செய்யக்கூடாது. நான் சொன்ன சில விஷயங்களும் செய்யக்கூடாது. அதே போல உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு நீங்க எடுத்துக்கும் போது சிவன், அம்பாள், பைரவர் வழிபாடு நிறைய பண்ணுங்க. பண்ணதான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆடி மாதம் அப்படின்னு வாய்ப்பை வெற்றியாக மாற்றும் மாதம். சரியான முடிவுகளை எடுத்தால் இந்த மாதத்தில் கிடைக்கும் முன்னேற்றம் முழுவதும் உங்கள் பலன் தரும். உங்கள் ராசியை வந்து என்ன அப்படிங்கறத சொல்லும். மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு குழப்பங்கள் அதிகமாக இருக்கத்தான் இருக்கும். குழப்பத்திலும் வெற்றி காண வேண்டும். சரி பரவாயில்ல, இந்த கன்ஃபியூஷன் இருக்கா, இது வேண்டாம், நம்ம ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம பயம் இல்லாமல் முடிவு எடுத்தால் தான் சக்சஸ் பண்ண முடியும். பயந்துட்டே இருக்காதீங்க, இனிமேல் வரது பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தால் நிறைய சக்சஸ் இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.